மை டியர் ஃபேமிலிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம். இந்த வீடியோ ஆல்ரெடி உங்களுக்கு கும்பாபிஷேகம் வீடியோ ஷேர் பண்ணியிருப்பேன். அதோட வீடியோ தான். பட் எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ரொம்ப சாரி. இந்த வீடியோ உங்க கூட நான் ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப தோணுன வீடியோ. ஏன்னா நிறைய பேர் இந்த திருக்கல்யாணம்லாம் மிஸ் பண்ணிட்டு அது என்ன நடந்ததுன்னே தெரியாமல் ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ ஏன் மூலயமா சிவன் பார்வதி கல்யாணம் பார்க்கறதுக்கு எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்ற மாதிரி சந்தோஷமா தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்றேன். இந்த வீடியோவில் நான் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். எங்களை நாங்கள் திருக்கல்யாணம்லாம் முடிஞ்சிருச்சு, வீட்டில் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளே கல்யாணம் முடிஞ்சிருக்கும். சரி, சாமியை மட்டும் போயிட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் பக்கத்தில் நெய்பர்ஸ் 2 பேர் அவங்க கூட போயிருந்தேன். அங்கே போனால் எனக்கு ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம், ரொம்ப லக்குன்னே சொல்லலாம். எங்கள் ஏரியாவில் ஒரு அங்கிள் இருந்தாங்க. அவங்க வேக வேகமாக வாங்கம்மா, இங்கே இந்த மாதிரி கோவிலில் இன்னும் கல்யாணம் நடக்கல, லேட் ஆகும், தட்டு வரிசை எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் கல்யாணம், அது எடுக்கிறதுக்கு ஆள் கூப்பிடுறாங்க, வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிருந்தாங்க. இந்துக்களாக்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் இது ஒரு ஸ்பெஷலான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அது ஃபர்ஸ்ட் டைம் நடக்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி எக்ஸைட்டடா புல்லரிக்கும் அப்படி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் இருந்தது. ஏன்னா சாமி கும்பிடுறவங்களுக்கு இந்த மாதிரி சாமிக்கு சீர்வரிசை தட்டு எடுக்கிறதுன்றது ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா? இப்போ ஒரு கல்யாணத்துக்கே போறோம் அப்படின்னா அங்க எனக்கு தட்டு வரிசை எடுக்க எனக்கு கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு கோச்சுப்பாங்கல்ல. பட் நம்மள வாண்டடா கூப்பிட்டு இதை நீங்க எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. மனசுக்குமே கொஞ்சம் சந்தோஷமாவும் இருந்தது. அதுக்கப்புறம் மேலதாளத்தோட தட்டு வரிசெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு பொண்ணு மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ் எல்லாமே மாத்தி விட்டுட்டு இருந்தாங்க. பொண்ணு மாப்பிள்ளை யாரு தெரியுமா? நம்ம கடவுள் தான். சிவன் பார்வதி கல்யாணம் தான் அன்னைக்கு நடந்தது. கும்பாபிஷேகம் முடிச்சு அன்னைக்கு நைட் திருக்கல்யாணம் கண்டிப்பா இருக்கும். அது நிறைய பேர் பார்க்காம மிஸ் பண்ணிருப்பாங்க, ஃபீல் பண்ணுவாங்க. பட் நான் அந்த வீடியோவை எல்லாருக்கும் காமிச்சு அந்த கல்யாணம் பார்க்கறது ஒரு சிலவங்க ரசிப்பாங்க. அதுக்கு நான் ஒரு வாய்ப்பா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். ரொம்ப சூப்பரா இருந்தது. அந்த அலங்காரத்தை பார்க்கவே 10 கண்ணு வேணும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் இருந்தது. இப்பதான் புரியுது ஏன் பொண்ணு மாப்பிள்ளைக்கெல்லாம் திஷ்டி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் போட்டு பார்க்கும் போது அவ்வளோ அழகா இருந்தாங்க. இதுல இந்த பூ டெக்கரேஷன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த மாலை மாத்திர விழா, அதுக்கப்புறம் அந்த பூநூல் போடுறது, இதெல்லாமே ஐயருங்க பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஒரு சில ப்ரொசீஜர்லாம் எனக்கு தெரியல. இது என்னோட லைஃப்ல ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் கேமரா எடுத்துட்டு இருக்கும் போது கேமராமேன் மறைக்கிறாருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நகருங்கண்ணா அப்படின்னு சொன்னேன். என்னம்மா அதான் தெரியுது இல்லை நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை எனக்கு ஒரு வீடியோ எடுத்து கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அவர் தான் இப்போ எல்லாரும் கவர் ஆகிற மாதிரி வீடியோ எடுத்து காமிச்சாரு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் கல்யாணமும் சூப்பராக முடிஞ்சது. கோவிலுக்கு போயிட்டு எல்லாரும் வேண்ட ஒரே விஷயம் என்னன்னா, எனக்கு இது மட்டும் கொடுத்துரு கடவுளே, அதுக்கப்புறம் உங்ககிட்ட நாங்க எதுக்காகவும் நிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிதான் வேண்டுவோம். அப்படிதான் நாங்களும் வேண்டுவோம். ஆனா ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறமும் அதை விட பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க கிட்டே போய் நின்று இந்த கஷ்டத்தை தீர்த்து வைங்க, இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு முறையிட்டுக்கிட்டே இருப்போம். ஆனா என் ஹஸ்பண்ட் ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நம்மளால இந்த ஒரு சின்ன 2 விஷயத்தையே தாங்க முடியலையே, கடவுள்ன்றவங்க ஒருத்தவங்க தானே,
அவங்க கிட்ட மக்கள் எவ்வளோ கோரிக்கைகளை வைக்கிறாங்க, அவங்க எப்படி இதெல்லாம் ஹேண்டில் பண்றாங்க அப்படின்னு அடிக்கடி அவர் யோசிப்பாரு. ஏன்னா அவர் வந்து சாமி கூடவே பேசுற மாதிரியே அவர் நிறைய வாட்டி ஃபீல் பண்ணியிருக்காரு. ஸோ அவங்கள நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாது, இப்போ வரைக்கும் நம்ம கொடுத்தது ஹாப்பி தான், அதை எப்படி தக்க வச்சுக்கிறது, அதை எப்படி நம்ம நேர்மையான வழியில வந்து அதை பண்றது அப்படின்ற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் நாங்கள் பண்ணுவோம். ஆனால் அது சக்ஸஸ்ஃபுல்லாக எங்களுக்கு நிறைய நடந்திருக்கு. கடவுளை நம்புங்க அப்படின்னு நான் புஷ் பண்ணலை, எந்த கடவுள் வேணாலும் நம்பலாம். அவங்களுக்குன்னு ஒரு தெய்வம் இருக்கும் மனசுல நினைக்கிற மாதிரி. அந்தந்த கடவுள் நம்ம வந்து வேண்டிக்கிறது வந்து நடக்கும் அப்படின்றத நான் சொல்றேன். கண்டிப்பா நடக்கும். இந்த மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப நேரம் உட்காந்து ரசிச்சுட்டு இருந்தேன். நீங்களும் கேளுங்க. இந்த மேல அடிக்கிறவங்களாம் ரொம்ப பாவம் இல்லை, ரொம்ப கிரேட்டும் கூட. அவ்வளோ நேரம் கை வலிச்சாலும் நம்மளை என்ஜாய் பண்ணுற மாதிரி அவ்வளோ மியூசிக் போட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு ஹேண்ட்ஸ் அப் நான் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன, கல்யாணம் முடிஞ்சோடனே கல்யாண சாப்பாடு, வடை, பாயசம், அப்பளம், சாம்பார், பொரியல், கூட்டு அப்படின்னு சொல்லி நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே ஹஸ்பண்ட் வந்து எனக்கு முன்னாடியே சாப்பிட்டுட்டு பசங்களுக்குலாம் ஊட்டி விட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. அவங்க கேட்டாங்க, வீடியோலாம் நல்லா ஷூட் பண்ணியா அப்படி சொல்லி கேட்கும்போது, எல்லாமே ஷூட் பண்ணேங்க, ஆனால் அந்த வெடி வச்சிருந்தப்போ மட்டும் நான் மிஸ் பண்ணிட்டேன், வெடியே பார்க்கல, அது மட்டும் எனக்கு கொஞ்சம் மனக்குறைவாக இருக்குது அப்படி சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். ஒரு 10 மணி போல் இருக்கும். அப்போ வந்து வெடி சவுண்டு கேட்டுச்சு. எப்படி கலர் வெடியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக குடு குடு குடுன்னு ஓடி மாடி மேலே நின்று எடுத்தேன். ஏன்னா எங்கள் வீட்டிலேருந்து பார்த்தாலே அந்த கோவில் தெரியும், பக்கத்துலேயே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு ஸ்பெஷலாக இருக்கணும்னு நம்புகிறேன். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.